ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில பொருட்களை விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ், இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய டப்பா தான். நம்ம கிச்சன் யூஸ்க்கு, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு, ஏதாவது பருப்பு அந்த மாதிரிலாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 டப்பா போட்டிருக்கோம். ஒன்று வந்து 3.5 இன்ச்சுக்கு 3 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு உள்ளது. இன்னொன்று வந்து அதை விட கொஞ்சம் சின்ன டப்பா 2.5 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு உள்ளது. இது ரெண்டையுமே செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு பெரிய டப்பா வந்து 800 சின்ன டப்பா வந்து 700 விலைக்கு கொடுக்குறேன். சில நேரங்களில் நம்ம சேர்த்து கொடுத்தோம்னா தான் நமக்கு அதுக்கு ரேட்டு ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குங்கிறதுனால சேர்த்து கொடுக்குறோம். அது ரெண்டும் சேர்த்து 1500 விலைக்கு கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரே தான். இந்த ட்ரே வந்து முழுக்கவே ஒரே மரத்தில் குடஞ்சே செஞ்ச ட்ரே. எந்த இடத்துலையும் ஜாயிண்ட்லாம் இருக்காது. ஒரே பலகை எடுத்து உள்ளே அழகாக குடஞ்சே செஞ்சுருக்குறாங்க. 3.5 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. 800 விலைக்கு கொடுக்குறேன். 800ங்க இந்த இது. இதெல்லாம் அந்த வேலைப்பாட்டுக்கு தான் நம்ம காஸ்ட்டு. கொஞ்சமாக நம்ம சாக்லேட் இதெல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது கிளாஸ் ஜார் 2 ஜார், நல்ல மேலே பித்தளை மூடி உள்ள 2 ஜார். ஒபேக் பாட்டில்னு சொல்கிறது. இது பாட்டில்லையே ஒபேக் கலரில் வர்றது மில்க் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து உங்களுக்கு 2 பீஸ் 350 2 பீஸும் 700ன்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளை மூடி அந்த இதில் இருக்கிறது. அடுத்த பக்கத்து வெள்ளை பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு முளைப்பாரி. நல்ல கனமாக உள்ள ஒரு முளைப்பாரி. நம்ம நல்லா ஹோல் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு 2 பீஸு செட்டாக கிடச்சிருக்கு. 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு சைஸ் உள்ளது. நம்ம இப்போ 2 பீஸ் இருக்குது அப்படின்னா நம்ம டிவி ஸ்டாண்டு, டிவியெல்லாம் வைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் டெக்கரேட்டிவாக வச்சு நம்ம இந்த இப்போ வாஸ்து பேம்புலாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி இண்டோர் பிளான்ட்லாம் கொஞ்சமாக சின்ன பிளான்ட்டாக இருக்கிறத நம்ம வச்சு நம்ம டெக்கரேட்டிவ் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முளைப்பாரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம முளைப்பாரியை அதிகம் பண்ணுறது இல்லைங்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். நல்ல வெள்ளை பித்தளையெல்லாம் இப்போ இந்த பீஸ்லாம் உங்களுக்கு இப்போ பார்க்குறத விட வீட்டுக்கு வந்து அதை நம்ம நீங்கள் தூக்கி பார்த்து கையால் தொட்டு பார்க்கும்போது தான் அதோட இது தெரியும். ரெண்டையும் செட்டாக விலைக்கு கொடுக்குறேன். ஒரு பீஸ் 1700 2 பீஸும் 3400 விலைக்கு கொடுக்குறேன். அவ்வளோ தொடும் போதே நமக்கு அதை தூக்கும் போதே அந்த வெயிட் அவ்வளோ நல்லா இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய பேசன் தான். 2 பேசன் செட்டாக, இதுவுமே செட்டாக தான் கொடுக்குறேன். 2 பேசனும் 1700 விலைக்கு கொடுக்குறேன். இதோட சைஸ் ஒன்று வந்து 6 இன்ச்சு சைஸ் உள்ளது, இன்னொன்று வந்து 8 இன்ச்சு 9 இன்ச்சு சைஸ் உள்ளது. சில பொருட்கள் 2 கொடுக்கறதுக்கு காரணம் பெனிஃபிஷியல் ரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். வாங்குறவங்களுக்கும் இருக்கணும், நமக்கும் அதை வந்து கொஞ்சம் நம்மளுக்கான லாபமும் வச்சு தான் நம்ம செய்ய முடியும். இந்த பேசன்லாம் அந்த காலத்து பேசன், நல்லா வரும்பு மடக்கி அழுத்தமாக இருக்கும். 1700 அந்த பேசன். அடுத்ததாக பார்க்குறது மண் சிலை தான். வெங்கடாஜலபதி சிலை அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது. சாமி உருவம் வந்து அவ்வளோ திருத்தமாகவும் அவ்வளோ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கவும் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ அது சைஸ் நல்ல பெரிய சைஸ் தான். நல்ல டெக்கரேட்டிவாக அவங்களுக்கு உற்சவர் சிலை மாதிரி இருக்குது பார்க்கவே நமக்கு. அது சைஸ் வந்து 11 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு சைஸ் உள்ளது. நல்ல கனமும் கூட. நம்ம ஒரு ஹால்லலாம் வச்சு நம்ம ஒரு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பூஜை பண்ணுறதுக்கு கூட வச்சுக்கலாம். நம்ம 1800 விலைக்கு கொடுக்குறேங்க. நம்ம கொலுவில் வைக்கவும் வச்சுக்கலாம், டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கும் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு. அடுத்ததாக பார்க்குறது பித்தளை இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தான். இது 2 சொம்பும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. ஒரே பேர் அடிச்சிருக்கோம் அதில், அதனால் அப்படியே போட்டிருக்கேன். தனித்தனியாக வேணாலும் இந்த சொம்பு நீங்கள் வாங்கிக்கலாம். பட் சேர்த்து போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம். இதுவுமே பார்க்க சொம்பாக இருந்தாலுமே நம்ம 2 சைடும் வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இது ஒரு சொம்பு வந்து 1800 விலைக்கு கொடுக்குறேன். அந்த காலத்து சொம்பு யூஸ் பண்ணாதது, நல்ல கண்டிஷனில் பளபளப்போடு இருக்குது. அந்த இதில் கூட வரும்பு மடக்கி விட்ருப்பாங்க. அதுதான் அந்த பழைய சொம்புங்கிறதுக்கான அடையாளம். மெழுகோடு அப்படியே இருக்குது. ஒரு சொம்பு 1800 வருங்க. 2ம் சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சாம்பார் வாளி தான். இதுவும் நல்ல ஷைனிங்கோடு இருக்குது. உள்ள நல்ல ஈயத்தோடு இருக்குது. சைஸ் 8 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு வரக்கூடியது. 3 லிட்டர் கெப்பாசிட்டி. 2200 விலைக்கு கொடுக்குறேன். நல்ல கைப்பிடி வந்து நல்ல மர கைப்பிடி கொடுத்துருக்குறாங்க. கண்டிஷன் சூப்பராக இருக்குது. நல்ல வெளியில் அவ்வளோ பளபளப்போட உள்ள ஃப்ரெஷ்ஷாக புது ஈயத்தோடு இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு சட்டி தான். இது வந்து மைசூர் அடுக்குன்னு சொல்லுவோம். அந்த வரும்பில் டிசைன் மாதிரி இருக்கும். 5 பீஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டு இது.
எல்லாமே நல்ல பளபளப்போட ஷைனிங்கோட இருக்குது. ஒவ்வொரு பொருளுமே நம்ம அந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வரோம். என்னோடய கை ரேகை தெரிகிற மாதிரி நான் தொட்டோம்னா அந்த இடத்துல அச்சு பதிகிற அளவுக்கு இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து 80-100 வருஷம் பழமையான ஒரு பாத்திரங்க. அப்படியே செஞ்ச வாக்கில் புத்தம் புதுசாக வச்சுருக்காங்க. சைஸ் வந்து 4.5 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு சைஸ் உள்ளது பெரிய சைஸு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வருங்க. கடைசி சைஸ் வந்து 3 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு உள்ளது. இது அப்படியே செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன். 5 பீஸும் அப்படியே செட்டாக 4400 விலைக்கு கொடுக்குறேன். 4400. நல்ல புழங்காத பீஸு. நம்ம டைனிங் டேபிள் பர்பஸ்க்கு இது எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் நம்மளாம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது ஒரு ரோஸ்வுட் மரத்தில் உள்ள ஒரு நைஃபும் அதுக்கான ஒரு ஸ்டாண்டு, காய்கறி கட் பண்ணுற ஒரு ஸ்டாண்டும் தான். இவ்வளோ நல்ல கனமாக 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு கனம் இருக்குது அந்த ரோஸ்வுட் பலகை. அந்த காலத்துலேயே எவ்வளோ அழகாக வந்து காய்கறி கட் பண்ணுறதுக்குன்னு பல டிசைன் கொடுத்து செஞ்சுருக்குறாங்க. 2 சைடும் கையில் பிடிக்கிற மாதிரி வச்சு அவ்வளோ அழகாக செஞ்சுருக்குறாங்க. முழுக்க புது நல்ல கண்டிஷனாக இருக்கக்கூடிய ரோஸ்வுட் மரம் அது. நல்ல வெயிட்டாகவே இருக்குது. நைஃப் வந்து 1 அடி வரக்கூடியது. பலகை வந்து உங்களுக்கு 1 அடிக்கு 7.5 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது. இது அப்படியே செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன். யூஸ்வலாக இந்த சைடு வந்து அருவாமனை தான் பழக்கம் இருக்கும். இந்த கட்டிங் போர்டும் நைஃபும் அதிகம் கிடைக்காது, எப்போயாவது தான் கிடைக்கும். இது ரேரு. ஆனால் ரோஸ்வுட்லேயே இந்த அளவுக்கு அழகாக கிடச்சிருக்கு. அந்த பீஸ் 2200 நைஃபும் கட்டிங் போர்டும் சேர்த்து 2200 விலைக்கு கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது ரோஸ்வுட் மரத்தில் உள்ள ஒரு 5.5 பெட்டி தான். ரோஸ்வுட் மரம் அப்படிங்கிறது இந்த 5.5 பெட்டியை ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்மெல் பண்ணோம்னாலே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு 5.5 பெட்டி. 2 அடுக்கு இருக்கக்கூடியது. சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு இருக்கும் இதோட சைஸு. மூடியும் அவ்வளோ ஸ்மூத்தாக பண்ணியிருக்கிறாங்க. இது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ரோஸ்வுட் மரம் வந்து கார்பெண்டர் வேலையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சென்ட் மாதிரி ஒரு வாசம் வரும். அந்த மாதிரியான வாசம் இந்த மாதிரி புழங்காமல் அப்படியே மூடி வச்சுருக்கும் போது அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த வாசம் இந்த பெட்டியிலையுமே அவ்வளோ வாசமாக இருக்குது. இந்த பெட்டி வந்து 2800 விலை கொடுக்குறேன். 2800ங்க. 4 இன்ச்சு ஹைட்டு, 6 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு சைஸு. நம்ம பீரோவில் ஏதாவது பொருள் வச்சுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் உள்ளது. அடுத்தா பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொழுக்கட்டை அச்சு தான். இது வந்து 4 கொழுக்கட்டை இருக்க மாதிரியான ஒரு அச்சு. 4 சைடும் இந்த இதிலலாம் பித்தளையில் வரம்பு டிசைன் கொடுத்துருக்காங்க கட் பண்ணுறதுக்கான இது. இதில் ஏற்கனவே செஞ்சு பழக்கம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துருச்சு. சைஸ் வந்து நல்லா 1.25 அடி இல்லை பெரிய சைஸ். 4 கொழுக்கட்டை செய்கிற மாதிரி சைஸ் இது. இது வந்து 1800 விலை கொடுக்குறேங்க. 1800. அடிக்கடியெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, எப்பயாவது தான் கிடைக்கிது. அடுத்தா பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஜாமான் தான். இது வந்து ஒரே மாதிரியாக இருக்கிறதா ஒரு 4 பீஸ் கிடைக்கவும் போட்டிருக்கேன். இந்த மங்கு பிளேட்டும் சரி பவுலும் சரி உள்ள வெளியில் 2மே ஒரே கலரில் இருக்கக்கூடியது. மங்கு பிளேட் வந்து சைஸ் வந்து உங்களுக்கு 2 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு நல்ல பெரிய பிளேட்டு. அதுவும் இந்த பவுலும் செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு பேசன் வந்து நான் 3 பேசனு நல்ல இதுவுமே எல்லாமே எப்பயாவது தான் இந்த மாதிரி ஒரே கலரில் கிடைக்கும். அது நம்ம பார்த்து பார்த்து வித்தியாசமாக அதிகம் கிடைக்காத பொருட்களாக தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம சேலில் போட்டுட்ருக்கோம். இதோட சைஸ் 4 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு. 2 பவுல் ஒரே சைஸில் இருக்குது. ஒரு பவுல் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி. இது அந்த பிளேட்டு இந்த 3 பவுல் எல்லாமே செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன். 4 இதுவும் ஒரு இது வந்து 1100 வரும். மொத்தத்துக்கு 4 பீஸுக்கும் 4400 அப்படியே முழுக்கும் செட்டாக தான் கொடுக்குறேன். அடுத்த பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு இது தான். இது நல்லா ஹேண்டில் வச்ச ஒரு பாத்திரம். நம்ம மாவெல்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சைஸு 1600 விலைக்கு கொடுக்குறேன். 5 இன்ச்சு 5.5 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. மோஸ்ட்லி ஒரே மாதிரி இருக்க கலராக பார்த்தோமா போட்டுட்ருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு பார்க்குறது எல்லாமே பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.